என்ன போட்டாலும் மாமா உன்னை போக விட மாட்டாரு. வாயை திறந்து ஏதாவது சொல்றாளான்னு பாரு. ஏன் இப்படி எதுவுமே சொல்லாம மறைக்கிற? என்ன கேட்ட? ஏன் மறைக்கிறேன்னு கேட்டேன். மீனா என்னாச்சு? மீனா ஏன் நீ அழற? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் மீனா சம்டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போலா ரோஹிணி வேலை செய்யவே இல்லையே. அது வேற ஒண்ணும் இல்ல, மீனா திரும்ப வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் வேலையெல்லாம் பாக்குறாங்க. அங்கிள் இவரா உன்னை நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க எல்லாரும் வேலைக்கு போகணும், காலையில ரெடி ஆகணும். வீட்டு இருக்கிற வேலையெல்லாம் அப்புறம் வேற யார் அங்கிள் செய்வாங்க? மீனா வேற கிளம்பி போயிட்டாங்க. எப்படினாலும் வீட்டு வேலையை யாராவது செஞ்சுதானே ஆகணும் அங்கிள். அதனாலதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது தப்பா? ஏங்க ரோகிணி நமக்காக தானங்க இதெல்லாம் செய்யறா. ஏன் இவன் பொண்டாட்டி மட்டும்தான் வேலை செய்யணும்னு உரிமை இருக்கா என்ன? அடி எங்க அப்பா, ஏன் இத்தனை நாளா பார்லர் நமக்கு இங்க உரிமை இருக்குன்றது தெரியலையா? மீனா இல்லாதப்பதான் தெரியுது. பயங்கரமான கேடிதாமா நீ. பாருமா ரோஹிணி எப்படி பேசுறான்னு. ஏங்க அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? மனோஜ் ரவி கிட்ட பேசுற மாதிரியே ரோஹிணி கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். ரோஹிணி அவனுக்கு யாரு? அவன் என்ன சொல்லிட்டா போனா, நான் மட்டும் எதுக்கு அவளை வந்து கூட்டு போகணும்? அவளுக்கு கட்டு வந்துச்சுன்னா அவளே வரட்டும். ஏன் அவன் மட்டும் தான் வீம்பா இருப்பாளா? எங்களுக்கு எல்லாம் இருக்கு தெரியாதா? 2 பேரும் இப்படி சொன்னா எப்படி மாமா? சொல்லுங்க சார், அவசரமா சார், நான் பக்கத்துல தான் சார் இருக்கேன், வந்துடுறேன் சார்.